ஒரு ஹக்ல இல்லை கிஸ்ல இல்லை அன்பில் இல்லை ஒரு க்ளோஸாக இன்டிமெசியில் இதுலையெல்லாம் எவ்வளோ கலோரிஸ் செலவாகுது. அதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸு. அது எப்படி நம்மளை நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்ன ஹார்மோன்னால் இதெல்லாம் இந்த உணர்வெல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளோட எல்லா நோய்களுக்குமே மன அழுத்தம் தான் காரணமாக இருக்குது 70%. அப்புறம் 30% உணவு அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் காரணமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி தான் காரணமாக இருக்குது. நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு, நல்லா நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு உணவும் எக்ஸசைஸும் ஒரு 30% காரணமாக இருக்குது. அப்படிங்கிறது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போது அந்த மன மகிழ்ச்சி எதுலன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மன மகிழ்ச்சி அன்புல தாங்க அதிகமாக இருக்குது. அன்புக்கு அடுத்து தான் மற்றதெல்லாம். உணவில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குது, ஒரு ட்ராவல் பண்ணுறதுல இருக்குது, இயற்கையில் போகிறதுல இருக்குது, யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணால் இருக்குது, ஒரு சக்ஸஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் வெற்றி வந்தால் நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் மகிழ்ச்சி இருக்குது. இருக்கிறதுலேயே அதிகமாக அன்புல தான் இருக்குது. அன்புல ஆண் பெண்ணுக்கு இடையில வர்ற அன்பு, அப்பா அம்மா குழந்தைங்க மேலே வர்ற அன்பு, இல்லை கணவன் மனைவிக்கு இடையில வர்ற அன்பு, சகோதரன் சகோதரி பிரதர் சிஸ்டருக்கு இடையில வர்ற அன்பு, இது மாதிரி இன்னும் நிறையா ஒரு சமுதாயத்தில் இருக்க மக்கள் மேலே அன்பு, அப்புறம் அவங்க நாட்டு மேலே, உலகத்து மேலே, இதில் தான் அதிகமான மகிழ்ச்சியே இருக்குது. இதை கூட நீங்கள் 70% எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அன்பில் மகிழ்ச்சி இருக்கனால நோய் வராது. மகிழ்ச்சி நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்காக வச்சுருக்குன்னு தெரியும். அதே மகிழ்ச்சி எக்ஸசைஸும் பண்ணதுக்கு ஈக்குவல். அந்த மகிழ்ச்சினால் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஹக் பண்ணிட்டீங்க, ஹக்னா கட்டி பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ஒரு அப்பா மகளோ வச்சுக்கோங்க, இல்லை கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரதர் சிஸ்டர் ஏதோ ஒன்று ஹக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் செலவாகுது. அந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி அன்போட ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் நிறைய கலோரிஸும் செலவாகுது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்படி எவ்வளோ கலோரிஸ்ன்னு நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மகிழ்ச்சி, இந்த அன்புல எப்படி மகிழ்ச்சி வருதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். தினமுமே 24 hours காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நம்மளுக்கு டெய்லியுமே நிறைய விட்டமின்ஸ் தேவைப்படுதுங்க. ஏடிஇகே விட்டமின் பியில் நிறைய வெரைட்டி, இன்னும் நிறைய விட்டமின்ஸ் தேவைப்படுதா. அதே மாதிரி மினரல்ஸ் டெய்லியுமே தேவைப்படுதா, கார்போஹைட்ரேட் தேவைப்படுதா, கொழுப்பு, புரோட்டீன் எல்லாம் டெய்லி தேவைப்படுது. அதில் கொழுப்பு தான் ஸ்டாக் வைக்க முடியும், மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் ஸ்டாக்கே வைக்க முடியாது. அதே மாதிரியே டெய்லி நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ், இன்னும் உடம்புல இருக்கிற எல்லா வகையான ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக வேலை செஞ்சால் தான் டெய்லியுமே செய்யணும், அதையும் ஸ்டாக் வைக்க முடியாது. செஞ்சால் தான் நம்மளுக்கு நோய் இல்லாமல் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று பற்றாக்குறைன்னா நோய் வந்துடுது. எத்தனை ஃபீமேல்ஸ்க்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. சில மேல்ஸ்க்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஹார்மோன் சரியாக வேலை செய்யாமல் தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதே. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக ஹார்மோன்ஸ்க்கு வேலை கொடுக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப என்ன ஹார்மோன் எடுத்துட்டா, ஹாப்பி ஹார்மோனில் டோப்பமின், என்டார்பின், செரட்டோனின், ஆக்சிடோசின். இதில் ஆக்சிடோசின்ங்கிறது லவ் ஹார்மோனுங்க. ஆக்சிடோசினும் டெய்லி கிடைக்கணும், டெய்லி பேசிஸில் அன்பு இருக்கணும், ஹக் இருக்கணும், கிஸ் இருக்கணும், இன்னும் இன்டிமெசி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், தொடுதல், இது மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கணும். சரிங்களா? அவங்களோட ப்ரெசன்ஸ் இதெல்லாமே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வோம். அதே மாதிரி தான் இன்னும் நிறைய ஹார்மோன்ஸு இல்லை, நம்ம வெயிட்டெல்லாம் கம்மியாக இருக்கிறதுக்கும் கலோரி செலவாகிறதுக்கும் இதுக்கெல்லாம் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. லெப்டின்கிற ஹார்மோன் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்குது. அப்புறம் கிரெலின், அப்புறம் இன்சுலின், அப்புறம் ஃபீமேலுக்கு இருக்கிற இது ப்ரோஜெஸ்ட்ரோன்,
அண்டு இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. T3 T4 தைராய்டு ஹார்மோன், growth ஹார்மோன், அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால் வர கார்டிசோல், இதெல்லாம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ரீசனாக இருக்குது. மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம குளுக்கோஸ் லெவலையெல்லாம் குளுக்கோஸ் எவ்வளவு போகணும், நம்ம உடம்புல எவ்வளோ அப்சார்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல இது நம்பர் 1 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம உடல்நிலையை பாதுகாக்க வருதா? இப்போ என்னென்ன ஆக்டிவிட்டியில் கலோரிஸ் எவ்வளோ செலவாகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரு கிஸ்ல கூட 2லேருந்து 6 கலோரி செலவாகுதுங்க ஒரு முத்தம் கொடுக்கறதுல. அப்போ அதுவே இன்னும் கொஞ்சம் டீப்பான முத்தமாக இருந்தால் இதை விட அதிகமாக நம்மளுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கலோரிஸு. அதே இது ஒரு ஹக் பண்ணுறதுல 1லேருந்து 2 கலோரியும், ஹக்னா கட்டி பிடிக்கிறதுல, அப்புறம் ஒரு தொடுதலில், இல்லை ஒரு மசாஜ் பண்ணுறதுல, அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுல, கடலிங்கில், இதுலையெல்லாம் 5லேருந்து 25 கலோரி ஒரு நிமிஷத்துக்கு செலவாகுதுங்க. இது முத்தம் கொடுக்கறதுலேயே அதே தான். 2லேருந்து 6 கலோரி ஒரு நிமிஷத்துக்கு செலவாகுது. ஹக்லேயும் 1லேருந்து 2 கலோரி ஒரு நிமிஷத்துக்கே செலவாகுது. இதுக்கும் மேலே அந்த இன்டிமசி ரொம்ப இப்போ மென் உமன்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னா அதில் 70லேருந்து 150 கலோரி ஒரு அரை மணி நேரத்தில் அதில் செலவாகுது. சரிங்களா? அதை தவிர அவங்க கடைசியாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதுலையெல்லாம் 3லேருந்து 4 கலோரிஸ் அவங்களுக்கு செலவாகுது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இதை ஒரு எக்ஸசைஸோட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸசைஸ் ஆச்சும் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா மேபி கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகலாம். ஆனால் இதில் ஹாப்பி ஹார்மோன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அதே சமயத்தில் கலோரிஸ் எக்ஸசைஸாகவும் இருக்குது. ஒரு 30 நிமிஷம் நீங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டோ, லவர்ஸோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒரு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டிங்கன்னா அதில் ஒரு ஜாகிங் போனதுக்கு ஈக்குவலாக கலோரிஸ் செலவாகுது. ஒரு ஜாகிங் 30 நிமிஷம் போனால் எவ்வளோ கலோரிஸ் செலவாகுமோ அதே அளவுக்கு இதுலேயும் கலோரிஸ் செலவாகுது. அதே மாதிரியே ஒரு மணி நேரம் ஒரு முத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தா 60லேருந்து 120 கலோரி செலவாகி அது ஸ்லோவாக நடந்து போனதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி கட்டி பிடிக்கிறாங்கன்னா அதில் 10 நிமிஷத்தில் 10லேருந்து 20 கலோரி செலவாகி ஒரு ஜென்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணால் எவ்வளோ கலோரிஸ் போகுமோ அந்தளவுக்கு போகுது. இது மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸில் இவ்வளோ தூரம் நன்மைகள் இருக்குது. நம்ம ஹார்மோன்ஸையும் நம்ம ஹெல்த்தையும் நல்லா பாதுகாக்கிறதுனால இது டெய்லி பேசிஸில் கிடைக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு புரிய வரும். நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை, நம்மளோட இதயத்தோட நலனை அதிகப்படுத்துது இந்த அன்பு சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். அப்புறம் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதை தவிர முக்கியமான விஷயம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, நம்மளோட டிப்ரெஷன் இதையெல்லாம் நல்லாவே குறைக்குது. எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போயிடுது. அதை தவிர நம்மளோட தூங்குற குவாலிட்டியை அதிகப்படுத்து, நல்ல குவாலிட்டியான நல்ல டீப்பாக ஆழமான தூக்கம் நம்மளுக்கு உருவாக்குது. இதை தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹார்மோனில் பேலன்ஸ் வர்றதுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ சொல்லுங்க, அன்பு சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் சரியா தவறான்னு சொல்லுங்க. சரிதான், அதுதான் இந்த உலகத்தில் நம்மளை பிறக்க வச்சது, அதுதான் அன்பை வளர்த்தது, அதுதான் சமுதாயத்தை என் உலக அமைதிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுதான் நம்மளை நோயற்ற வாழ்வு வாழ செய்யுது. ஸோ அது என்னமோ ஒரு கெட்டது மாதிரி யாருமே நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அன்பை பரப்புங்க, அன்பாக இருங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெகுலர் லைஃப்பில் வச்சுக்கோங்க. உடல் நலன் நல்லா இருக்கும், மனநலன் நல்லா இருக்கும். உலகத்திலேயே நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்பர் 1 இடத்துல இது தாங்க இருக்குது. இது இல்லாதவங்க உலகத்தில் எவ்வளோ பொருள் கொடுத்து எவ்வளோ ஒரு உணவு வாங்கி சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு வராதுங்க. பர்சன்டேஜ் இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லமாக வாழுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அண்டு ஃபிசியோதெரபிஸ்ட் பிபிடி எம்பிடி முடித்தவங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மெல்லாம் கொஞ்சம் ஜாயினாக ஒர்க் பண்ணலாம். நன்றி. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.